friends, டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி கிளாஸில் இந்த கிளாஸில் நாம் நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ் அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்பாங்க, அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் இயரில் டிஎன்பிஎஸ்சியில் இந்த நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதுலேருந்து கேட்ட ஒரு 2 கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இன் விச் இயர் தி நேஷ்னல் கமிஷன் ஃபார் SC/STs வாஸ் பைஃபர்கேட்டட், அதாவது எந்த வருஷத்தில் இந்த கமிஷனை வந்து SC/STன்னு ஒன்றா இருந்த கமிஷனை பைஃபர்கேட் பண்ணாங்க, ரெண்டாக பிரிச்சாங்க இன்டூ 2 கமிஷன்ஸ், நேம்லி நேஷனல் கமிஷன் ஃபார் SCs அண்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் STs. ஸோ எந்த வருஷத்தில் பிரிச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் கேட்குறாங்க. சில கமிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க இதில், கரெக்டாக சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஃபைனான்ஸ் கமிஷன், நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், நேஷனல் கமிஷன் ஃபார் SC. ஸோ இதெல்லாம் எந்த மினிஸ்ட்ரிக்கு உள்ள வரும் அப்படிங்கிறது செகண்ட் கொஸ்டின். ஸோ ஜஸ்ட் இந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸோ தட் நம்ம கிளாஸில் படிக்கும்போது இல்லை இந்த டாபிக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரிப்பரேஷன் டைம்லேயே இதுலேருந்து என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, அப்போ அதுக்கு நம்ம என்ன மாதிரி விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நம்ம மறுபடியும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸில் இந்த நேஷ்னல் கமிஷன் ஃபார் SCs அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது பாருங்க, நேஷனல் கமிஷன் ஃபார் SC அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. எப்போ நம்ம ஒரு விஷயத்த கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டிக்கிள் அந்த பாடியை பற்றின விஷயங்கள் சொல்லிச்சு அப்படின்னா அதை நம்ம கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாத பட்சத்தில் அது ஸ்டாட்யூட்டரி பாடியாக இருக்கலாம், இல்லை இண்டிபெண்ட் பாடியாக இருக்கலாம், இந்த மாதிரி வேறு சில விஷயங்களாக இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் SC வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஏன் அப்படின்னா அதை வந்து ஆர்டிகிள் 338 டிஃபைன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ எந்த ஆர்டிகிள் டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் நம்பர் 338 அப்படிங்கிறது நேஷனல் கமிஷன் ஃபார் SCஸை டிஃபைன் பண்ணுது. ஸோ நம்மளுடைய இப்போ ஒருவேளை குரூப் 4 எக்ஸாம்லாம் அப்படின்னா டைரெக்டாகவே கேட்பாங்க, விச் among the following article deals with நேஷனல் கமிஷன் ஃபார் SCs அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படின்னா ஆர்டிகிள் 338. ஸோ இப்போ நாம இதில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆர்டிகிள் 338 வந்த புதுசில், அதாவது அட் தி ஸ்டார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணணும் ஃபார் SCs அண்ட் STs. ஸோ ரெண்டு குரூப்ஸ்க்கும் சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர். அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வருது, இல்லை எங்கேயாவது வெல்ஃபேர் மெஷர்ஸ் ப்ராப்பராக போய் சேரலை, இல்லை வெல்ஃபேர் மெஷர்ஸில் சில மாற்றங்கள் செய்யலாம், அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதை அவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுவார். இது எப்போ அப்படின்னா ஸ்டார்டிங்கில். லேட்டர் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1978, இந்த இயர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1978ல் இந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் தவிர்த்து ஒரு மல்டி மெம்பர் கமிஷன் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. ஓகேங்களா? மல்டி மெம்பர் கமிட்டி. எந்த வருஷம்? 1978ல். அப்போ இதுலேயும் கிட்டத்தட்ட இதே வேலையை தான் செஞ்சாங்க. ஸோ 2 தனி குரூப்பாக இருந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. மறுபடியும் 1987ல், ஓகேங்களா, ஸோ 78 மல்டி மெம்பர் பாடி, 87ல் இந்த மல்டி மெம்பர் பாடியோட நேம் என்னன்னு வச்சுருந்தாங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் SCs அண்ட் STs அப்படின்னு மாற்றி வச்சாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கரண்டாக இருக்கிற நேஷனல் கமிஷன் ஃபார் SCஸ்க்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஆர்டிகல் நம்பர் 388 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் இருப்பார். பட் அதே நேரத்தில் ஒரு மல்டி மெம்பர் பாடி ஒன்று கிரியேட் பண்ணி 87ல் அதுக்கு பேர் என்னன்னு வச்சுருந்தாங்க, நேஷனல் கமிஷன் ஃபார் SCs அண்ட் STs அப்படின்னு வச்சுருந்தாங்க. லேட்டர் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இதில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 65th, ஸோ இங்கே இருக்கு இல்லையா, 65th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இயர் 1990. இப்போ இது என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக இப்போ 2 விஷயங்கள் இருந்தது இல்லையா, ஸ்பெஷல் ஆஃபீஸர்னு தனியாக ஒருத்தர் இருந்தார், கமிஷன் சொல்லி தனியாக ஒன்று இருந்தது. இது ரெண்டுத்தையுமே வந்து மிங்கிள் பண்ணி ஒரே பாடியாக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் SCs அண்ட் STs அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஒரே இது ஸ்பெஷல் ஆஃபீஸர் ப்ளஸ் இவங்க எல்லாரையுமே கம்பைன் பண்ணி ஒரே விஷயமா எடுத்துகிட்டு வந்தாங்க. இது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். மறுபடியும் லேட்டர் 89th
இது வரைக்கும் பார்த்தீங்களா 89th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 2003ல் என்ன பண்ணாங்க, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சியும் எஸ்டியும் பைஃபர்கேட் பண்ணாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஸ் அப்படிங்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் இல்லை அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் இந்த எஸ்சிஸ் அப்படிங்கிற குரூப்ல இருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி ரெண்டுத்துக்கும் தனி கமிஷன் இருந்தால் தான் நல்லா வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்க, 89th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003ல் பைஃபர்கேட் பண்ணாங்க. 2004ல் இருந்து செப்பரேட் பாடியாக வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கிள்குள்ளே நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், எந்த ஆர்டிகல் 338 எந்த வருஷம் இல்லை எந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டியை செப்பரேட் பாடியை அனௌன்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா 89th வருஷம் வந்து 2003. இல்லை சில நேரங்களில் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் இந்த இயர் அப்படின்னு அந்த இயரையும் கேட்கலாம். ஸோ ஈவன் தோ 89th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதை எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் 2004ல் தான் அந்த பாடி வந்து செப்பரேட்டாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு. இப்போ இந்த கமிஷனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேர்பர்சன் இருப்பார், வைஸ் பர்சன் அண்ட் 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ டோட்டலி 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாரையுமே அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். ஓகேங்களா. ஸோ டோட்டலி 5 மெம்பர்ஸ், இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறது யார், பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். அதே மாதிரி இவங்க எத்தனை வருஷம் வேலை செய்வாங்க, அவங்களுடைய கண்டிஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணுறது பிரசிடென்ட். ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது பிரசிடென்ட். கரண்ட்டாக இவங்களுக்கு எத்தனை வருஷம் வச்சுருக்காங்க அப்படின்னா 3 years. இவங்களுடைய டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கரண்ட்லி அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 years. காமனாக யார் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரசிடென்ட். இப்போ இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ் உடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்போ நம்ம முன்னாடி ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அவருக்கு என்ன ஃபங்க்ஷன் இருந்ததோ கிட்டத்தட்ட அதே ஃபங்க்ஷனை தான் இப்போ ஒரு மல்டி மெம்பர் பாடியாக வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் ஃபங்க்ஷன்ஸ்னு வரும்போது, அதாவது அந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ், ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுன்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட், என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கலாம். ப்ளஸ் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் டு அ சிவில் கோர்ட். நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் கோர்ட்டுக்கு ஈக்குவல். இவங்க போய் விசாரிக்கலாம், ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து நேரில் வந்து ஆஜராக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். ஸோ சிவில் கோர்ட்டுக்கு என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்கோ அதே ரைட்ஸ் வந்து இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ்க்கும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸில் நாம் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ எவ்ரி இயர் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாங்க. பிரசிடென்ட் அதை பார்லிமெண்ட்டில் டேபிள் பண்ணுவார். ஒருவேளை சில ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்ஸ் அதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தா அந்த கரஸ்பாண்டிங் கவர்னர் கிட்ட கொடுத்து அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையும் அதை டேபிள் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த விஷயங்கள் டிஎன்பிஎஸ்சி மோர் தென் இனஃப் வித் ரெஸ்பெக்ட் டு நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ். ஓகேங்களா. ஹாப்பி லேர்னிங்.